ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி ஒரு 10லேருந்து 12, 13 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்ற அளவில் நம்ம செய்ய போகிறோம். இது நம்ம இன்றைக்கி கேஸ் ஸ்டவ்லேயே பாத்திரத்தில் தம் போட்டு செஞ்சிடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 1 கிலோ பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 1.5 கிலோ அரிசி, ஜீரக சம்பா அரிசி, 1 கிலோ சிக்கன் சேர்த்து பாத்திரத்தில் தம் போட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிற பாத்திரத்தை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு 300 கிராம் சன்ஃப்ளவர் ஆயிலை நான் சேர்த்துக்கிறேன். இதில் 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து பொரிய விட்டுட்டு ஒரு 600 கிராம் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 7லேருந்து 8 பெரிய வெங்காயம் இருக்கும். சைஸில் சொல்லணுன்னா அந்தளவுக்கு இருக்கும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகணும். மூடி போட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டுமே நான் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு. இது போட்டிங்கன்னா இந்த 1.5 கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். இதோட மசாலா பொருட்களோட அளவு கூட நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டையுமே நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்குமே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் பாத்திரத்தில் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தக்காளியெல்லாம் சேர்க்கும்போது சரியாயிடும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்த உடனே இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ஒரு 4, 5 பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியுமே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்ததாக இருக்கணும். நல்லா பெரிய சைஸில் ஒரு 6, 7 தக்காளி இருக்கும். அளவில் பார்த்திங்கன்னா இது ஒரு 600 கிராம். இந்த ஸ்டேஜில் நான் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக நான் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கல்லுப்பு எடுத்திருக்கேன். அதனால் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக நான் சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா நான் லாஸ்ட்டில் சேர்த்துக்குவேன். நீங்கள் பொடி உப்பு சேர்க்குறதா இருந்தால் கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் போல் பட்டை கிராம்பு மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையுமே ஒரு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுடலாம். அப்போ அதோட பச்சை வாசனையுமே போயிடும். இது கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சக்தி மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன். அப்போ உங்களுக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும். அதாவது நீங்கள் பொடி உப்பு சேர்க்குறா இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளும் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு மசாலா எல்லாம் நல்லா வதங்கி உங்களுக்கு ஆயில் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1 கிலோ சிக்கன் பீஸை நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தயிர், லைட்டாக உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். டைமிங் எல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம சிக்கன் வாஷ் பண்ண உடனே நம்ம இந்த மாதிரி லைட்டாக உப்பும் லைட்டாக தயிரும் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம இந்த டயத்தில் சேர்க்கறக்குள்ளார உங்களுக்கு நல்லா ஊறி வந்துடும். இந்த மாதிரி செய்யும்போது பிரியாணியில் சிக்கன் சாப்பிட்றதுக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும். சிக்கன் வதக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5, 6 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வெந்து வந்துடும். 3/4 வெந்திருந்தால் போதும். மீதி வந்து நம்ம பிரியாணி தம்மில் போடும்போது உங்களுக்கு ஃபுல்லாக கரெக்டாக வெந்து வந்துடும். அதனால் ஒரு கத்தி வச்சு செக் பண்ணிக்கோங்க வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்த உடனே நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கட்டி கட்டியாக இருக்காது. நான் வந்து 1/4 லிட்டர் தயிர் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 200 ml தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அளவு தண்ணியை சேர்த்துடலாம். நான் வந்து 1 பங்கு அரிசிக்கு 1 பங்கு தண்ணி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து இந்த பாத்திரத்தில் தான் அரிசி எடுத்தேன். ஸோ இதில் 1 குண்டா தண்ணி ப்ளஸ் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அதனால தான் இந்த அளவு தண்ணி. நீங்கள் அரிசி மாற்றி எடுக்கிறீங்கன்னா தண்ணியோட அளவுமே உங்களுக்கு மாறிடும். அதே மாதிரி அரிசியை 1/2 மணிக்கூர் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கணும். இது கூடவே ஒரு பெரிய லெமனோட ஜூஸையுமே நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது உப்பு, புளிப்பு, காரம் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிடுங்க. எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி ரெடியாகி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதித்து வர இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3, 4 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணினீங்கன்னா தண்ணி கொஞ்சம் வற்ற ஆரம்பிச்சிருக்கும். திரும்பவும் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. திரும்ப ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி எல்லாமே வந்து வற்றி வர ஆரம்பிச்சிருக்கும்.
தண்ணி, ரைஸ் எல்லாமே ஒரே அளவில் நல்லா திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வரைக்கும் நெய் ஆட் பண்ணவே இல்லை. நிறைய பேர் நம்ம ஹோல் கரம் மசாலா போட்டு ஃபஸ்ட்டு தாளிப்புறோம் இல்லைங்களா, அந்த டயத்துலேயே வந்து நெய் சேர்க்குவாங்க. நான் அந்த மாதிரி இல்லை, நான் வந்து லாஸ்ட்டில் தான் சேர்த்துக்குவேன். இந்த மாதிரி கடைசியில் நெய் ஆட் பண்ணி தம் போட்டிங்கன்னா பிரியாணி உங்களுக்கு நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் ஒரு பழைய தோசைக்கல்லை வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த பிரியாணி பாத்திரத்தை அப்படியே தூக்கி இது மேலே வச்சு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வெயிட் வச்சுருங்க. வெயிட் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு தோசைக்கல்லை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் விட்டுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி தம்மை உடைச்சிடலாம். நல்ல போலன்னு வாசனையாக பிரியாணி உங்களுக்கு ரெடியாகி வந்துடும். நான் சொன்ன இதே அளவுகளில் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு 10லேருந்து 15 பேருக்கு பிரியாணி செய்ய முடியும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்ல காரசாரமாக இருக்கும். இது கூடவே நான் வந்து தயிர் பச்சடி, கொஞ்சம் சில்லி சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.